பவர் பாண்டி ட்ரெய்லரை பார்த்துட்டு ராஜிகரன் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கதறினேன். நம்ம ஆர்யா பிரதர்கிட்ட நீங்கள் ஒரு சேர்ந்து பழகணும்னா சொல்லுவேன், நம்மளும் டீட்டோட்டலாக மாறிடலாம். ஒரு யானைக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 1.25 லட்ச ரூபா ஒன்லி யானைக்கு மட்டும். யூடியூப்பில் எத்தனை மாத்திரம் கேரளாவில் அடித்து தோச்செடுக்கிறாங்க. தம்பியோட என் படைக்கஞ்சான்மாங்களே பட்ஜெட் வாங்கும்போது அங்கேயும் கொஞ்சம் ஜர்க்கு இருந்துச்சு. எங்களுக்கு என்னென்னா யானை பக்கத்தில் நிற்கிறதே ஒரு ட்ரைனிங் தான். அது இப்படி சைஸாக இருக்கும், யானை அடிக்குமா அடிக்காத சைஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 140 ஷாட் எடுத்தோம். நான் ஒருவேளை கிளாப் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், யானை ஃபஸ்ட் பொசிஷன் போயிடும். கேமராமேனு நான் யானைக்குள்ளே ஓடுறேன், தலைவா என்ன தலைவா கால் தூக்கி நிற்கிது தலைவா. தீசிஸ் மாதிரி கிட்டத்தட்ட உள்ள ஒரு பெரிய புக்கு கொண்டு வந்து கூட டாக்டர் பட்டம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து அவ்வளோ டீட்டெயில்டிங்க. எங்களை இங்கேருந்து துரத்தி விட்டு நாங்கள் ரோட்டில் பிச்சைக்காரனாக அலையிறது மட்டும்தாங்க எங்களுடைய மிச்சம்னு சொன்னாங்க. நடந்தோம்னா அந்த பள்ளத்தாக்கு வரும், அந்த பள்ளத்தாக்கில் நின்று ஒரே ஒரு ஷாட் எடுப்போம். வணக்கம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. நிறைய பேசுவோம், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் இஸ் மாத்தியோசி வித் மாதேவன். நம்ம கூட வந்து டைரக்டர் ராகவா இருக்கார். கடம்பன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆர்யா பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம், அந்த படத்தோட மேக்கிங் பற்றிலாம் பேச போகிறோம். டெக்னிக்கலாக ரொம்ப போகாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ட்ராவல், எலிஃபென்ட்ஸ்லாம் வச்சு விளையாண்டுருக்கீங்க அப்படியே. கண்டிப்பாக எனக்கு அந்த எலிஃபென்ட்ஸை எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுதான் வேணும் அதுதான் வேணும் எப்படி சூஸ் பண்ணீங்க, எப்படி ட்ரெயின் பண்ணீங்க, இந்த மொத்த கதையும் எனக்கு சொல்லணும் இந்த கான்வர்சேஷனில். ஆக்சுவலி வந்து நம்ம முதல்ல இந்த கதையை வந்து நம்ம சௌத்ரி சார் ஹீரோ சொன்னோன்னே ஓகே ஆச்சு, டேக் ஆஃப் ஆச்சு. வித்தின் 2 days 3 daysலேயே வந்து முதல் நாள் சௌத்ரி சார், 2ஆம் நாள் ஹீரோ, 3ஆம் நாள் அக்ரிமெண்ட் சைன், அப்படி தான் டேக் ஆஃப் ஆச்சு. இமீடியட் ப்ராசஸ் ஆச்சு. அப்போ எல்லாமே பண்ணிட்டோம்னா கூட எங்கள் கிளைமேக்ஸில் ஒரு யானை வந்து ஒரு 70 யானை யூஸ் பண்ணோம். அது கதையோடு தான் சேர்ந்து வரும். இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஔவையார் படத்துக்கு அப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச 1965 நினைக்கிறேன் ஔவையார் படம். அதுக்கப்புறம் கிளைமாக்ஸில் ஒரு 70 யானை 60 யானை யூஸ் பண்ணுறது இந்த கடம்பன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணோம்னா இங்கே கேரளாவில் இருக்குதா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம். பட் கேரளாவில் இல்லை. அந்தளவு ஒரே நேரத்தில் 70 யானையை ஒரு லொக்கேஷன்ஸில் கொண்டு வைக்கிறதுக்கான இது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படியே பக்கத்து ஊர் எர்ணாகுளம் அப்படி இப்படி எல்லா ஊர்லேயுமே கேரளாவே அலசி தேடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினாலும் ஒவ்வொரு யானைக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம்னா கொண்டு வர செலவு மட்டுமே 2 லட்ச ரூபா. அதாவது இப்போ லொக்கேஷனுக்கு அவங்க வீட்டிலேருந்து லொக்கேஷன்ஸ் கொண்டு வரணும்னா ஒரு 2 லட்ச ரூபா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் அதனுடைய செலவு இருக்குது. இல்லை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசில் வந்து இந்த யானை வர படங்கள்லாம் பார்த்துட்டு நிஜமாவே எனக்கு வந்து ஒரு யானையை வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சுங்க. முடியவே முடியாது. அது யானை கட்டி பாருன்னு சொல்லுவாங்க மதம். ஏன்னா நம்ம ஹில் பேக்ட்ராப்பில் கதைக்கலாம். ஹில்லு கொண்டு வரணும்னா ஒரு லாரியில் ஒரு யானையை நம்ம லொக்கேஷன்ஸ் கொண்டு வரன்றது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பு லாரியை வச்சு எப்படி கொண்டு வருது. அப்படியே நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 70 யானை சேர்த்தாலும் இந்த 70 யானை நம்ம சொல் பேச்சு கேட்குமான்றது தெரியாது. கஷ்டம். யூடியூப்பில் எத்தனை மாத்திரம் கேரளாவில் அடித்து தோச்செடுக்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் பிளான் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேங்காங்கில் சாங்மான்ற ஒரு இடம், அந்த இடத்துல யானை பண்ணை இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ரைட்டு, இது நமக்கு ஒரு கரெக்டான ஆப்டான இடம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், என்னுடைய தம்பி கோ டைரக்டர், என்னுடைய ஓன் பிரதர், அவர் தான் படத்தோட எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டர். தம்பியோட என் படைக்கஞ்சான்மாங்களே அதான் இது ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ. ஸோ என்னுடைய தம்பி 4 பேர் வந்து பேங்காங் கிளம்பி போய் அந்த ஒவ்வொரு யானை பண்ணையிலையும் போய் பார்த்தப்ப யானைக்கு நடுவில் ஃபைட் நடக்கணும், அந்த யானையும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அது நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கும், என்னென்னா ஒரு 1 வீக் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னா ஒரு பட்ஜெட் வாங்கணும். பட்ஜெட் வாங்கும்போது அங்கேயும் கொஞ்சம் ஜர்க்கு இருந்துச்சு. ஆமாம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் வெளிநாட்டு யானை இல்லையா. ஒரு யானைக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 1.25 லட்ச ரூபா ஒன்லி யானைக்கு மட்டும். ஸோ ஒரு நாளுங்களா? ஒரு நாளுக்கு. அதுக்கப்புறம் பாகனோட செலவு இருக்குது, அதுக்கப்புறம் யானைக்கு ஃபுட்டு இருக்குது, எல்லாம் சேர்ந்தாதான் சொல்லிட்டு ஒரு 1.25-2 கிட்ட நியர் ஒரு யானைக்கு. சரி ரைட்டு, அங்கேருந்து சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஒரு யானைக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, அது 1 வீக் ட்ரைனிங் பண்ணணுமா, அப்படி பண்ணால் 10 நாள் சொட்டிடணும் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுப்பா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா வேறு கிளைமாக்ஸுக்கு வேறு வழி இல்லை, சிஜி பண்ணிட முடியாது. சிஜி பண்ணோம்னா ஒரு 3D யானை பண்ணோம்னா எப்படி இருக்கும், ஒர்க் அவுட் ஆகாது. அந்த இம்பாக்ட் வேணும் இல்லை, இம்பாக்ட் போய் சோல் போயிடும், ஒரு யதார்த்தம் அந்த லைவ்னஸ் போயிடும்ன்றக்காண்டி. அப்புறம் ஓகே கதைக்கு தேவைப்பட்டுச்சு, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா பாருங்கள். அப்புறம் தாய்லாந்தில் ஒரு 15 நாள் 5 நாள் யானை கூட ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் ஷூட்டிங். ட்ரைனிங்னு சொல்கிறீங்க இல்லையா,
என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க? என்ன ட்ரைனிங்னா இப்போ உங்களுக்கு என்ன ட்ரைனிங், அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்? எங்களுக்கு என்னன்னா யானை பக்கத்தில் நிற்கிறதே ஒரு ட்ரைனிங் தான். அது எப்படி இப்படி சைஸாக இருக்கும், யானை அடிக்குமா அடிக்காத சைஸாக பார்ப்போம். எல்லாம் 12 அடிக்கு நிற்கிது, நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், அப்படி ஒரு ஜர்க் அடிச்சுட்டே பக்கத்தில் நிற்கிறது. எங்களுக்கு என்னன்னா அந்த யானை என்னென்ன செய்யணும், என்ன பொசிஷன் வரணும். ஒரு ஃபைட்டுக்கு ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருப்போம்ல, இப்படி ஒரு யானை அப்படி ஃபோர் கிரவுண்டில் வரும்போது இந்த கால் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். ஃபோர் கிரவுண்டில் அந்த கேமரா பக்கம் தான் கால் வைக்கணும், அது ட்ரைனிங். அப்படி துதிக்கையே அப்படி வீசணும், இது ட்ரைனிங். இந்த மாதிரி ட்ரைனிங் கஷ்டமாச்சே புரிஞ்சுக்கிறது. ஐயோ யானை சாம அது அப்படி அப்படின்றதுல கற்பூர குத்தின் மேலே அப்படியா? அப்படி இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 140 ஷாட் எடுத்தோம். ஓ, ஃபஸ்ட்டு நாள் 5 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் நாள் மட்டும் 140 ஷாட்டு. நீங்கள் சொல்கிறது வந்து யானையை வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றீங்க. தாய்லாந்து போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் ஏன்னா பழகிருச்சு. அதை எப்படி பழகிருச்சுன்னா, ஷூட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி முதல் நாளே இந்த ஆக்ஷன் தான் வந்து இங்கே நிற்கணும், இப்படி தலையாட்டணும், இந்த துதிக்கை வீசணும், எல்லாமே சொல்லிடுவாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த பாகனுக்கும் சொல்லிடுவோம். அவன் கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே செய்வான். இப்போ என்னென்னா ரெடி ஷார்ட் கேமரா அப்படின்னு அந்த யானை வேகமாக வரும், வந்து அடி நிற்கும், இது பண்ணும், அப்படி கால் எடுத்து வைக்கும். இப்போ கட் அப்படின்னோடனே ஷார்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரீமில் பயங்கர ஹாப்பியில் கிளாப்ஸ் பண்ணுவோம். கிளாப்ஸ் பண்ணோடனே யானை அங்கேயே நிற்கும். நான் ஒருவேளை கிளாப் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், யானை ஃபஸ்ட் பொசிஷன் போயிடும். ஸோ அந்தளவு அந்த யானைக்கு கிட்ட பழகிச்சு. செம்மங்க. சீரியஸ்லி நம்ம ஓகேல போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட் பொசிஷன் நின்று டக் 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 பின்னாடியே போவோம். பின்னாடி போய் ஃபஸ்ட் பொசிஷன் போய் நின்றோம். இன்னொரு சுவையான சம்பவம் என்னென்னா, இந்த யானை ஃபைட் எடுத்துகிட்டு போது யானைக்கு நடுவில் ஹீரோ ஓடுவார். அந்த யானைக்கு நடுவில் ஓடுவார். இதில் அந்த கேமரா இவரை ஃபாலோ பண்ணி போகணும். கேமராமேனு நான் யானைக்குள்ளே ஓடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், கேமரா தூக்கிட்டு அந்த யானை கூட்டத்துக்குள்ளே இவர் ஓடினார். ஹீரோ ஃபாலோ பண்ணி ஓடினார்ல. ஓடும்போது என்ன பண்ணுறாருன்னா அங்கே சேரு. ஓகே. அது ஏன்னா யானை அன்பேலன்ஸாக போயிட்டுருக்கு. அன்பேலன்ஸ் பண்ணால் ஒரு அந்த மெதுவாக அடி வச்சு போயிட்டு இருக்கும்போது இவர் என்னென்னா ஒரு டக்குன்னு சடார்னு வலிக்கி விழுந்து யானை கூட்டத்தில் விழுந்துட்டார். ஒரு யானை அப்படி வந்து அப்படி பெரிய யானை அப்படி வந்து நின்றுச்சு, இப்படி பார்த்துச்சு, இப்படி காலை வச்சுட்டு இவர் இப்படி திரும்பி பார்த்தார். ஓ நம்ம கேமராமேன் போலன்னு சொல்லிட்டு காலை கீழே வச்சுட்டு அப்படி போயிடுச்சு. அவருக்கு அப்போ உயிர் இருந்துச்சு. தலைவா என்ன தலைவா, கால் தூக்கி நிற்கிது தலைவா அதில். ஸோ அது மாதிரி நிறைய சுவாரஸ்யங்களாக இருந்துச்சு. இப்போ வந்து யானையை வச்சு படம் எடுக்கிறத பற்றி பேசியாச்சு, ஆர்யா வைத்து படம் எடுப்பதை பற்றி பேசணும். இப்போ கண்டிப்பாக ட்விட்டரில் அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. செம்ம ஆக்டிவாக இருக்கார். யார் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்க வந்து செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாரு. சைக்கிளிங் தான் செம்ம, ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப், ஃபன் ரைட், செம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெல்லாம் தெரியுது. இவ்வளோ விஷயங்களும் பண்ணிட்டு அதையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அவர்? அவங்கள அடக்க முடியுதா? நீங்கள் ஹீரோ நம்ம ஆர்யா பிரதர்கிட்ட நீங்கள் ஒரு சேர்ந்து பழகணும்னா சொல்லுவோம், நம்மளும் டீட்டோட்டலாக மாறிடலாம். பட் அந்தளவுக்கு அவரை பார்த்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகும் எப்பவுமே. அது அவருக்கு நீங்கள் மாறிட்டீங்களா இப்போ டீட்டோட்டலரா? இல்லை, நான் மாறலான்னு பண்ணுறேன், ட்ரை பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனேன்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம கதை சொல்லி முடித்தோன்னே பிரதர் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 50 யானை கூடலாம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். யானை பக்கத்தில் நிற்கும் போது நம்மளுடைய உடம்பு ஹியூஜ் தானே, யானை பக்கத்தில் நிற்கும் போது எப்படி நிற்கணும் ஒரு இதுன்றக்காண்டி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனுமார் ஃபோட்டோஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி ஒரு கட்டு மஸ்தான உடம்பு வேணும் பிரதர். உடனே டக்குன்னு பண்ணார் ஹீரோ. ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து நான் அப்படி நின்றார் ஜெய்ஜாட்டிக்க. பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு, தான் பிரதர் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ நார்மலாக உடம்பு ஏற்றுறதுன்றது வேறு. எப்படின்னா சும்மா உடம்பு ஏற்றிட்டு இது பண்ணுறது. இவருக்கு என்னென்னா பாடி பெருசாகணும், கட்ஸ் வரணும். அப்போ இவர் என்ன பண்ணார்னா 95-98 கேஜி போயிட்டார். நல்லா சாப்பிட்டு 98 போயிட்டு இந்த 98லேருந்து அப்படி செதுக்கி 85க்கு வந்தார். ஸோ ஹார்ட் ஒர்க், மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷனு. அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸாக நாங்களாம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இந்த படத்துக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னால் அந்த 24 ஹவர்ஸ் நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் 48 ஹவர்ஸாக இருப்பார் ஒரு நாளைக்கு. ஸோ அந்தளவு டெடிக்கேஷன் அவர். கேட்குறது தப்பாக நினச்சக்கூடாது, பட் பார்க்கும்போது அவர் செம்ம ஜாலியாக இருக்காருங்க. அது ஐயோ அவர் இருந்துட்டாவே இப்போ ஸ்பாட்டு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அதாவது எந்த ஒரு டென்ஷனுமே எதையுமே வந்து கேரே பண்ணிக்க மாட்டேன். ஒன்றும் சொல்லணும், ஒரு டயத்தில் ஒரு 3 நாள் ஒரு ஷூட்டிங்கில் இல்லை, எங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகி போச்சு. பிரதர் நீங்கள் கிளம்பி ஷூட்டிங் தயவுசெய்து வந்துருக்கு, உங்களுக்கு ஷூட்டிங்லாம் பரவாயில்லைங்க, எங்கள் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேமராமேன் என்னோடய தம்பிலாம் ஃபோன் பண்ணிட்டுருந்தேன். வந்துட்டார் அவரும். அவர் வந்துடுறார் அப்படின்ட்டு. ஸோ அதான் ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அது படம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக உழைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை தாண்டி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும்.
ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு விஷுவலுக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்ட டைமிங் ஜாஸ்தி. ஹீரோ வந்து ஒரு மலைக்கு உச்சியில் நிற்பா, அப்புறம் ஒரு 5000 அடி பள்ளத்தாக்கலாம். அது லைவில் எடுத்தது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் பழமுத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போய் கார் நிப்பாட்டணும். அது கொடைக்கானல்லேருந்து 2.5 மணி நேரம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங், மலையில் இப்படியே போகணும், இப்படி போகணும், செங்குத்தாக போகணும். அங்கே போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். நடந்தோம்னா அந்த பள்ளத்தாக்கு வரும். அந்த பள்ளத்தாக்கில் நின்று ஒரே ஒரு ஷாட் எடுப்போம். ஆனால் அந்த ஷார்ட் டீசரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாமே ஆர்டர் பண்ணுறது. ஒரு சீரியஸான கேள்வி சொல்லுங்கள். நான் சிரிச்சு தான் சொல்கிறேன். அப்படியா? பரவாயில்ல. இந்த படம் வந்து ஒரு மலையில் ஒரு கிராமத்தில் அவங்களோட போராட்டங்கள், அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை அதை காமிக்க போகிறீங்க. ஆர்யாவாக இருக்கட்டும், இல்லை கேத்ரின் தெரேசாவாக இருக்கட்டும், நம்ம வந்து அவங்களை செம்ம மாடர்னாக பார்த்துருக்கோம், அல்ட்ரா மாடர்னாக பார்த்துருக்கோம். அவங்கள கொண்டு வந்து இந்த கேரக்டரில் ஃபிட் பண்ண உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கஷ்டமாக இருந்தது அவங்கள அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு? இல்லை, எனக்குன்னு ஒரு சில ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு வரைமுறை வச்சுக்குவாங்க இல்லையா? இதுன்ட்டு சிரிச்சு சொல்லுங்கள். சிரிச்சிட்டே சொல்லுங்கள். சிரிச்சு ஒவ்வொரு இயக்குனரும் ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க இல்லையா? பட் எனக்கு நான் வச்சுக்கிட்டது மொதல் படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் ஒரு கதை பண்ணலாம், ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் என்ன மாதிரி கதை பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு யார் ஹீரோ, எல்லாத்தையும் வந்து நம்ம கான்ட்ரஸ்டாக இருக்கும்போது வழக்கமான ஹீரோவும், அதாவது நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, டக்குன்னு மறுபடியும் அதே போட்டோம்னா அந்த படம் மாதிரி ஒரு இருந்துச்சுப்பா, ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்களே. ஸோ இப்போ யாருன்றப்ப வந்து பார்த்தோம்னா நான் கடவுளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு நேட்டிவிட்டியாக ஸ்கிரிப்ட், ஆமாம், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னாகவே சிட்டி பேஸ்டு லவர் பாயாகவே இருக்கும்போது அப்போ ஹீரோ கரெக்டாக இருப்பார், இவர் ஆர்யா பிரதர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கதை எழுதும் போதே அவரை மைண்டில் வச்சு எழுதுனது தான் இது. இப்போ எனக்கு ஹீரோவுக்கு இப்படி அமைஞ்ச மாதிரி ஹீரோயினுக்கு வந்து யாருன்னா ஒரு ஃபேமிலி லுக் வேணும், யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டயத்தில் ஒரு மெட்ராஸ் படத்தில் வந்து ஒரு மீடியம் கிளாஸ் பெண்ணாக கேத்ரின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க அந்த ரதி கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னா ஹீரோயின் பேர் ரதி, ஹீரோ பேர் கடம்பன், இவங்க பேர் ரதி அப்படின்றப்ப அப்புறம் அவங்ககிட்டே ஒரு தடவை பார்த்து பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்கப் ட்ரெஸ் எடுக்கும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கடம்பனும் ரதியும் இந்த கடம்பனுக்குள்ளே உள்ள வந்தாங்களா? டயலாக் டெலிவரி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்லாங் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது எஃபர்ட் போட்டிங்களா? அதுக்கு அவங்க சைட்லேருந்து எப்படி இருந்தது? இல்லை, இந்த கதை பண்ணும்போதே ஒரு பெரிய எஃபர்ட்டு தான் இருந்துச்சு. என்ன எஃபர்ட் இருந்தது அப்படின்னா, இப்போ மஞ்சள் பை வந்து என்னுடைய வாழ்க்கை, எனக்கும் என்னுடைய பாட்டிக்கும் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் கதையாக பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் ஈஸியாக சீன் பண்ணுவேன், ஈஸியாக டைலாக் பேசுவேன். நான் பேசுனதை தான் நாங்கள் டைலாக் டெலிவரி பண்ணியிருப்பேன். என் பாட்டி பேசின விஷயத்தை தான் ராஜகிரண் சார், அப்போ ராஜகிரண் அப்பா வந்து டெலிவரி பண்ணியிருப்பார். ஆனால் இது எனக்கு பார்த்துராத ஒரு வாழ்க்கை, சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை, ஆனால் படம் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப அதான் சொன்னேன், என்னோடய பிரதர் தேவ், அவர் என்னுடைய கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், முருகன் ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் ஒரு 6 மாதம் மலையாக சுற்றினாங்க. தேனி மலை கிராமம், சேலத்தில் உள்ள மலையில் உள்ள மலை கிராமம் எல்லாம் பண்ணி ஒரு 6 மாதம் வந்து ஒரு தீசிஸ் மாதிரி கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பெரிய புக்கு கொண்டு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து அவ்வளோ டீட்டெயில்டிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு அது பண்ணுறதுக்கு மட்டுமே 6 மாதம் எடுத்தது. அந்த டீட்டெயிலிங், அவங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு இப்படி யாராவது பதில் சொன்னோம்னா என்ன அவங்களுடைய ஆப்போசிஷன் இருக்கும், எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க, என்னென்னா வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் கீழே வந்தீங்கன்னா ஏன் மலையிலே இருந்து கஷ்டப்படுறீங்க, ஏன் மலையில் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உன் புள்ள குட்டிலாம் படிக்கும், நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லும்போது அப்போ அந்த மக்கள்கிட்ட இதை கேள்வியை நாங்கள் வச்சோம். இப்படி யாராவது வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை இங்கேருந்து துரத்தி விட்டு நாங்கள் ரோட்டில் பிச்சைக்காரனாக அலையிறது மட்டும்தாங்க எங்களுடைய மிச்சம்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, இப்படி நைஸாக பேசி கூப்பிட்டு போய் என்ன விட்டுறாங்கங்க, பட் அங்கே கீழே போய்ட்டு எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, ஸோ பிச்சை அடிக்க சூழ்நிலைக்கு நாங்கள் அங்கே போயிடும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அதை டைலாக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அண்ட் பவர் பாண்டியில் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண ராஜ்கிரண் அவர்களை வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆமாம், நான் பவர் பாண்டி ட்ரெய்லரை பார்த்துட்டு ராஜ்கிரண் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கதறினீங்களா? ஆமாம், என்னப்பா, ஏன்னா ஆக்சுவலி நான் ராஜ்கிரண் அப்பாட்டே வருத்தப்பட்டேன். நான் தான் அவர் முதல்ல ஜீன்ஸ் பேண்ட்டில் காட்டணும்னு நான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, மஞ்சள் பை 2ன்ட்டு. ஓ, மஞ்சள் பை 2க்கு வந்து தாத்தா யூஎஸ் ரிட்டன் மாதிரி என்னப்பா மிஸ் ஆயிடுச்சுப்பா இல்லைன்னா அந்த கதை அப்பாவுக்கு ராஜ்கிரண் அப்பாவுக்கு தெரியும். கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா தம்பி, இதில் என்ன இருக்குண்ணே, இருந்தாலும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டீங்களே, நானில் போடணும், 10 காமிச்சிட்டாரே
நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை ஜீன்ஸ் பேண்ட்டோட காமிக்கணும். அதுதானே புதுசு அதில் இருந்தது. பவர் மாடியில் பார்த்தீங்கன்னா ராஜிகர் அப்படி ஃபீலிங்கு எல்லாமே இருந்தாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த லுக்கு அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து ஒரு வேறமாக நின்னார்ல, பார்த்து செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட ரொம்ப பேசினேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ படம் பெரிய லெவலில் இருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். சூப்பர். கடம்பன் பொறுத்த வரைக்கும் இந்த பெயர் எப்படி முடிவு பண்ணீங்க? அதுவும் வந்து கிராமத்து மக்கள்கிட்ட பேசி அவங்களோட பேர். கண்டிப்பாக என்னன்னா, இது நமக்கே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதாவது மலைப்பகுதியில் இருக்கவங்கள, மலைப்பகுதினா முருகன் வந்து தமிழ் கடவுள். மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட மேக்சிமம் முருகனுடைய பேர் தான் இருக்கும். முருகனுடைய பேர் அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடம்பன் அப்படின்னா அசுரனை அழிக்கக்கூடியவன், குலத்தை காக்கக்கூடியவன். ஸோ என்னுடைய கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். தன்னுடைய இனத்தை காக்கிறதுக்காக போராடி ஜெயிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த கடம்பன் முருகனோட பேர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் நேம் அப்படியே வச்சது. முருகனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் தூக்கி அப்படியே உள்ள வச்சோம். சூப்பருங்க. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அந்த இம்பேக்ட் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த இன்டர்வியூ முடிச்சுப்போம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். இருந்தாலும் நம்ம வந்து ஆர்யாவிலேயே சேர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செம்மையாக இருக்குது. அவர் அதை சொல்கிற எனர்ஜியாக இருக்கும். அப்படி இருக்கும். இடமே பயங்கர எனர்ஜியாக இருக்கும். இப்படி ஆயிருமா?